வணக்கம் நண்பர்களே! பராசரம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ராசி பலனாக அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசிக்கு இன்றையோட காலகட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு பதிவு. இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. இதை நீங்க கேட்டுவிட்டு தங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பதான் ஒரு சிறப்பை தரும் என்பதற்காக. ஏன்னா இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டை தான் நான் சொல்ல வருகிறேன். அப்ப இந்த அனுச நட்சத்திரம் எந்த இந்த ராசி விருச்சிக ராசியாக வரக்கூடிய அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர்ன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான் அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி. சனி பகவான் அதிபதியா வரக்கூடியனால சனி இந்த இந்த நட்சத்திரத்துக்கு எங்க ஆதிபத்தியம் பெறுகிறான்னு பார்த்தீங்கன்னா, அனுச நட்சத்திரத்துக்கு 3ஆம் வீட்டுக்கும், 4ஆம் வீட்டுக்கும் அதாவது விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கும், 4ஆம் வீட்டுக்கு சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறார். அப்ப இவங்களோட முயற்சி, அ இவங்களோட தன்னம்பிக்கை, இவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி தரும். சுய முயற்சி, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலம். இதெல்லாம் இவங்க வந்து கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரும். அப்ப அனுச நட்சத்திரம் ராசி அதிபதியா வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, செவ்வா பகவான் தான். செவ்வா இந்த இந்த லக்கணத்திலே ஆட்சி பெறக்கூடிய தன்மை, 6ல் ஆட்சி பெறக்கூடிய தன்மை, 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய தன்மை இருக்கனால, இவங்களுக்கு வந்து தன் தன் கையே தனக்கு பலம் அப்படிங்கிற தன் புத்தியே தனக்கு பலம். தனக்கு தோன்றியதே தனக்கு பலமாக அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த அனுச நட்சத்திரக்காரனுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம நாட்டோட பிரதமரே இந்த நட்சத்திரத்துல தான் அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அவரோட செயல்பாடுகளை ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாருங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு கர்மாவின் நிலைப்பாட்டை அப்படியே ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து. ஆனா, இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மை என்று பார்க்கும்போது, அனுச நட்சத்திரம் என்பது எதுக்கும் அசையாது அப்படின்னு ஒரு தன்மை. அ அந்த மாரி ஒரு பலமான ஒரு நட்சத்திரம். அதாவது புத்தி கூர்மை உள்ள ஒரு நட்சத்திரம், புத்தி சாதுரியம் உள்ள ஒரு நட்சத்திரம், சாணக்கிய நிறைந்த ஒரு நட்சத்திரம். அதே மாரி இவங்க வந்து எதையுமே அமைதியா இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள். அதாவது தனக்கு வெற்றிக்காக எவ்வளவு வேணாலும் அவங்க வந்து பொறுமைசாலினேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பொறுமையை காக்கக்கூடிய தன்மை. வீண் வம்புக்கு போக மாட்டார்கள். இவங்க வந்து வம்பை வந்து விலை குடுத்து வாங்க மாட்டாங்க. அத உள்ள இருந்தே காரியத்த சாதிக்கக்கூடிய ஒரு கமுக்கமா இருந்தே தன்னோட செயல்பாட்டை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி மகாபாரதத்துல வந்து அ ஒரு நாட்டையே வந்து சீர்குலைக்க செய்தாரோ, மகாபாரதத்துல யாரு அந்த வேலைய செஞ்சான்னா, சனிங்கிற ஒரு கிரகம் தான் அத செஞ்சது அப்படிங்கன்னா. அவங்க வந்து ஒரு நாட்டை வந்து சீர்குலைக்க போம்போது, அவர் வந்து எவ்வளவு அமைதியா இருந்து அங்க உள்ள இருந்து வேலை செஞ்சாரோ, அது மாரி இந்த நட்சத்திரம்லாம் வந்து அந்த மாரி தனக்கு ஒ பழிவாங்கணும்னு எண்ணம் இருந்தா அந்த மாரி அவங்க செய்வாங்க. வீண் வம்புக்கு போமாட்டாங்க. வந்த வம்ப விடமாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த நட்சத்திரத்தோட ஒரு அதிர்ஷ்டம் என்று பார்க்கும்போது எத நம்ம சொல்றோம்னா, ஆ இவங்களுக்கு வந்து அதிதேவதையாக வரக்கூடிய லட்சுமியே ஏன்னா, இந்த லட்சத்துக்கு வந்து லட்சுமியே அதிபதியா வருது அதிதேவதையா வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலும் இவங்களுக்கு வந்து பணங்காசுகள், செல்வங்கள் மேலோங்கி இருக்கும். கஷ்டங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள். அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்ககிட்ட எப்பொழுதும் பணம் ஏன்னா லட்சுமிங்கிறது ஒரு அதிர்ஷ்ட தேவதை இருக்கிறனால, இவங்க வந்து இத வழிபடும் லட்சுமி படத்த வச்சுக்கிறது, லட்சுமி வழிபடுவது இவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப வெற்றி சின்னமாக இருப்பது இவங்களுக்கு வந்து ஈட்டிங்கிற ஒரு சின்னம், வெற்றி சின்னத்த குடுத்துருக்காங்க. ஈட்டிங்கிறது வந்து கூர்மையா தாக்கும் போய். அதாவது ஒரு ஈட்டிக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஆயுதம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நம்ம புடிச்சு அந்த ஈட்டிய குத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஈட்டினால அவங்க வந்து குறி வச்சு தாக்குனாங்கன்னா, அந்த இலக்க அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனால தான் இவங்களுக்கு எப்பவுமே அந்த சாதுரியமான ஒரு புத்தி, கூர்மை இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த கூர்மை பார்த்தீங்களா, ஈட்டியா அத குடுத்துருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மலர் என்று பார்க்கும்போது கருங்குவளை மலரை குடுத்திருக்காங்க. அனுச நட்சத்திரம் கருங்குவளை. ஏன்னா சனி பகவானே கருப்பு. அப்ப கருங்குவளை மலர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இதுக்கு வழிபடுவது ஒரு சிறப்பை தரும். அப்ப இவங்களுக்கு வந்து விருட்சம் என்று பார்க்கும்போது மகிழ மரத்த வந்து விருட்சமா குடுத்திருக்காங்க. மகிழ மரம். இப்ப மகிழ மரம் வந்து நெறைய பக்கம் வீட்லயே வச்சுக்குவாங்க. அதோட வாசமே வந்து ஒரு நல்லா இருக்கும். ஒரு தெய்வீகமான வாசம். அந்த மகிழ மரம் இருப்பது ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். மகிழம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள மரம். தோஷத்தை அ அ அகற்றக்கூடிய ஒரு மரம். தீய சக்திகள அண்ட விடாது. அந்த மரத்துக்கு அந்த வைப்ரேஷன் உண்டு. அப்ப இந்த மரக்கன்களை இவங்களுக்கு பிறருக்கு வாங்கி கொடுப்பதும், இவங்க நடுவதும், இதை வழிபடுவதும் சிறப்பை தரும். கோயில்ல கொண்டு வைப்பதும் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். விலங்குகள் என்று பார்க்கும்போது பெண்மான். பெண்மான் என்று சொல்லக்கூடிய அனுசரிச்சது பெண்மான். அ இது வந்து புள்ளி புள்ளியா இருக்கு. இந்த மான் வந்து புள்ளி புள்ளியா அழகா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆண் மானோட பெண் மான் தான் அழகா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆண் மானுக்கு கொம்பு இருக்கும். பெண் மானுக்கு கொம்பு இருக்காது.
அப்படிங்கிற ஒரு தன்மைய காட்டிரும். இந்த நிகழ்வு குடுக்கும். அப்ப இவங்களுக்கு பறவை என்று பார்க்கும்போது, வானம்பாடி பறவை. அ எதிர்காலத்த குறிக்கும். அப்ப இவங்க எதிர்காலத்த குறிக்கணும்னா, இவங்க வந்து வானம்பாடி மாரி ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போயிட்டே இருக்கணும். அதாவது இந்த விமானத்துல வந்து பறந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு பஸ்லயாச்சும் அங்கேயும் இங்கேயும் ஒரு பயணம் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த எதிர்காலம் நல்லா இருக்கு. எதிர்காலம் நல்லா இருக்குன்னா, இவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிராவல் பண்ணிக்கிட்டே இங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டே இருக்கணும். அப்படி பறந்துகிட்டே இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து அ இவங்களுக்கு அந்த எதிர்காலம் வந்து ஒரு சிறப்பு நிலை குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்படின்னு இவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தன்மைய குடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்ப இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு எந்த மாரி ஒரு அனுகூலத்தை குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட பார்வை சிறப்பான ஒரு பார்வை. விருச்சிக ராசிக்கு வந்து குரு பகவானோட ஒரு பார்வை இருப்பது. ஏன்னா 2ஆம் அதிபதி தனாதிபதியா வரக்கூடியவரும் அவர்தான். பணங்காசுக்கு அதிபதியும் அவர்தான். குடும்பத்துக்கு அதிபதி அவர்தான். வாக்குக்கு அதிபதி அவர்தான். பொருளாதார நிலைக்கும் அவர் அதிபதிதான். அப்ப தெய்வ வழிபாட்டின் மூலியமாக தெய்வ வழிபாடு செய்ய 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 இவங்களுக்கு குடும்ப நிலையும் சரி, பொருளாதார நிலையும் சரி, இவங்களோட வாக்கு பலமும் சரி, இவங்களோட அதிகார பலமும் சரி, எல்லாம் மேலோங்கி இருக்கும். அப்ப தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, 5ஆம் இடம் தான். அதாவது 5ஆம் இடம் தான் தன்னோட மனசு, ஆழ் மனசு, புத்தி. அப்ப ஆழ் மனசுக்குள்ள நம்ம ஒரு தெய்வத்த வச்சு வழிபடும்போது, ஆழ் மனசே ஒரு தெய்வமா ஆக்கிக்கிட்டோமா, நமக்கு அங்கிருந்து எல்லாமே தோணும். அப்படிங்கிற ஒரு தன்மைய அங்க குடுத்துரும். அப்ப இவங்க வந்து அந்த வழிபாடு செய்வது ஒரு சிறப்பை தரும். அதே மாரி குருவோட பார்வை இவங்க ராசிக்கு பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு பலத்தை குடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இவங்களோட லாபஸ்தானத்த பாக்குது, இவங்களோட ஜென்ம ராசிய பாக்குது. அடுத்து முயற்சி ஸ்தானம் என்று ஒரு வெற்றி ஸ்தானமா இருக்கக்கூடிய சனி பகவானோட வீட்ட பாக்குது. சனி பகவான் வேற ஆட்சி பெற்று வேற இருக்காரு. இவங்களுக்கு இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, இந்த ஆண்டுகள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்றே சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த அனுச நட்சத்திரக்காரங்க விருச்சிக ராசிக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு தன்மை தான். நான் சொல்வதெல்லாம் பொதுவான இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது. இந்த ராசி பலன வச்சு இந்த இன்னி இருக்கிற கிரகங்கள வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிர்றோம். அப்ப இந்த அனுச நட்சத்திரத்துக்கான உண்மையான தன்மையெல்லாம், இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம சொல்றோம். அப்ப இந்த நட்சத்திரத்தோட தசா காலங்கள் என்று பார்க்கும்போது, நம்ம அவங்கவங்க ஒரு ஜனன கால பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது, இன்னும் இதுக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு நிலைய சொல்லலாம். ஏன்னா, அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் அதிபதியும், 4ஆம் அதிபதி சனி பகவான் ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்ப அந்த 3ஆம் ஆதிபத்தியம் தன்னோட முயற்சியை கொண்டு முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். முயற்சியை கொண்டு, தன்னம்பிக்கையை கொண்டு தன்னோட பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு எல்லா காலத்திலும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த சனி பகவான் எங்க போய் உச்சம் பெறுகிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுகிறார். 12ஆம் இடம் சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த சுகமே விரயமாகுதுன்னு சொல்றான். இந்த சுகமே இந்த சுகத்துக்காக நீ ஏங்காத. சுகமே விரயம் அப்படின்னா, நீ சுகபோகமான வாழ்க்கைய நீ வந்து வாழ்ந்துக்கு. அதுக்காக நீ வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டு, சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த நட்சத்திரக்காரங்க. அப்ப சுகபோகமே பொது நலத்துக்காக விரயம் பண்ணு அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நண்பர்களே. ஏன்னா 12ஆம் இடங்கிறது ஒரு பொது நலத்தை குறிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் போய் உச்சம் பெறுகிறார். அப்ப பொதுநல தொடர்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப பொதுநல தொடர்போட உங்களோட பயணத்தை நீங்க எடுக்க எடுக்க உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் நண்பர்களே. அதனால இந்த அனுச நட்சத்திரம் மிக பலம் வாய்ந்த ஒரு நட்சத்திரம். சாதுரியமான ஒரு நட்சத்திரம். எதையுமே ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு அவசரப்படாம ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு அவசரமான ஒரு கிரகம். சனிங்கிறது ஒரு பொறுமையான ஒரு கிரகம். மந்த கிரகம்னு சொல்லுவோம். அப்ப இவங்க வந்து சில நேரத்துல மந்தமா கூட இருப்பாங்க. தான் பேச வேண்டிய நேரத்துல கூட பேசாம கூட காரியத்த சாதிச்சுட்டு போயிருவாங்க. அதனால அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் தான் அப்படின்னு இருக்கலாம். ஆ ஆதாயம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இவங்க அதிகம் பேசாம தங்களோட காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்ப அனுச நட்சத்திரம் ஒரு சிறப்புமிக்க ஒரு நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்துக்கிட்ட யாரும் வச்சுக்காம இருக்கிற வரைக்கும் சண்டையிடுவதோ, இவங்க இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு போட்டிக்கோ, இவங்கள வந்து ஒரு பழிவாங்கணும் எண்ணத்திலயோ, இவங்களுக்கு ஏதாவது செய்யலாங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வந்தா கூட, அதுக்கு தகுந்த ஒரு பாடத்தை அமைதியா இருந்து கத்துக் குடுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது உண்டு நண்பர்களே. அதனால அனுச நட்சத்திரமும் ஒரு நல்ல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில தான் அதிக சுபகாரியங்களே செய்வாங்க. இருக்கிற நட்சத்திரம் இது ஒரு சுபத்தன்மை உள்ள நட்சத்திரம் வேற ஆகும். இதில வந்து நெறைய விசேஷங்கள், அதாவது வீடு கிரகப்பிரவேசம், முகூர்த்தங்கள் நெறைய வைப்பாங்கன்னு வச்சுக்கங்க இந்த நட்சத்திரத்தில.
அது மாரி சனி பகவான் வந்து நீண்ட ஆயுளுக்கு உண்டான கிரகமும் அவர்தான். ஆ சனி பகவான் கர்மாவை குடுக்கக்கூடிய கிரகமும் அவர்தான். அவரோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு முழுமையான பலனை சனி பகவான் குடுத்துருவார். அது நல்ல பலனா இருந்தாலும் சரி, கஷ்டமான பலனா இருந்தாலும் சரி, முழுமையா அனுபவிச்சுட்டு தான் அதுலருந்து வெளிய வர முடியும் நண்பர்களே. அதனால அனுச நட்சத்திரக்காரங்கள் தங்களோட அதிர்ஷ்ட வழிபாடையும், அதிர்ஷ்ட தெய்வத்தையும், அதிர்ஷ்ட மரங்களையும் உங்களுக்கு எது எது நன்மையோ அதெல்லாம் நான் சொன்னபடி நீங்க அத கடைபிடித்து வந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலன் சந்திரன். மீண்டும் ஒரு ராசியில சந்திப்போம்.